தன்னுடைய கோட்டை ஊபி அப்படிங்கிறத உடைக்கிற நோக்கிலும் தான் அவர் ரேபரேலியில் போட்டி போடுறார் அப்படிங்கிறது காங்கிரஸ் வட்டார பேச்சாக இருக்கிறது. அப்படி என்னதான் வயநாட்டில் நடந்தது, வயநாட்டில் ஏன் இந்த தொகுதியில் ரேபரேலியில் போட்டி போடுறத ரொம்ப நாள் தள்ளி வச்சார், அந்த வேட்புமனு தாக்கலை கூட கடைசி நேரத்தில் அறிவித்து கொண்டு போய் போட்டி போடணும். இது காங்கிரஸ் கட்சியிலேயே மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருந்தது. இந்த மாதிரியான ஒரு செய்கை காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய தொய்வை ஏற்படுத்தியிருக்குது உத்தரப்பிரதேசத்தில். இப்படியெல்லாம் கூட அரசியல் விமர்சகர்கள் நிறைய விமர்சனங்களை வச்சாங்க. அதையெல்லாம் தாண்டி கடைசி நேரத்தில் கடைசி நாளன்று போய் ரேபரேலியில் அவர் வேட்புமனு தாக்கல் செய்ததும் அந்த பேசின வாயெல்லாமே அடைச்சி போயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முறை தேர்தல் ஒரு 1.5 மாத காலத்துக்கு இடைவெளியில் 7 கட்டமாக தேர்தல் நடக்குது. இது முழுக்க பாஜக தன்னுடைய தேர்தல் உத்தியாக பயன்படுத்துது.